பார்த்தீங்க சொன்னால் நான் இப்போ போய்கொண்டிருக்கேன். அபியையும் அப்படியே கூட்டிக் கொண்டு தான் கிளாஸுக்கு போக போகிறோம். அங்கே இப்போ போகிறத பார்க்க ஒரு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால், நாங்கள் OLL படிக்க கிளாஸுக்கு போகிற டைம் அந்த ஈவினிங் டைமில் கலரோடு கூட போவோம், அந்த மாதிரி இருக்குது. கிளாஸுக்கு போகிறோம்னா சாப்பிட்டோம், சாப்பிடாம ஒரு கிளாஸுக்கு போக மாட்டாலாம். எல்லாத்துக்குள்ள ஒரு சோட்டி சென்று சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டோம். ஏதாவது விரும்புறியா? அதுக்குன்ட்டு வரும் போய்கொண்டிருக்கோம். என்னத்தை பழகிறோம்னு பார்த்துட்டு மூஞ்ச மாதிரி இருக்குது. வேறு நித்திரியாதான் வர இல்லையா? இல்லை முகங்கால் வர மாதிரி. சரி, முதல் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தானே கொப்பி கொடுங்க, நோட் பண்ணல தானே? அப்போ நாங்கள் மண்டைக்கு எவ்வளோ நிற்குமா? வீடியோ எடுக்க வேணான்ற சொல்லு, ஏதாவது கதை. நாங்கள் இப்போ பழக வந்திருக்கோம். இப்போ நிறைய கிரீம் வச்சு ரெடி பண்ணுறீங்கன்னு என்னென்னு தெரியல. பொறுப்பா நாங்கள் இன்றைக்கி பழகிட்டு வச்சுட்டு தான் நாங்கள் இன்றைக்கி போட்டு பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வேண்ட தான் காசு இல்லை. முதல்ல என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் சொப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிடுவோம். ஒரு கலரில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுத்தாங்கன்னு கேட்டு வேண்டும். அதை பார்க்க அதில் இருக்கிற சாமானி வரும் போல் 15-20 ஒரு 15 தட்டும் 15-20 கிட்ட வரும். சரி, பழகிட்டு போகும்போது என்ன மாதிரி செய்யணும். இப்போ முதல் அபி நீ சொல்லு, அபி என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லு. உலங்காது இப்படி கதை இல்லை. அவள் வெக்கத்தில் நிற்கிறாள், ஆக்களை கண்ட வெக்கத்தில் நிற்கிறாள். என்னையே கதைக்க உணவு பேசுகிறோம். போருங்க, நாங்கள் இதை வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் 5000 ரூபா கொடுத்து பழக வந்திருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீயாக இதில் வீடியோவை பார்த்து பழகுங்க. அதுதான் அபி, உன்னை மேக்கப்போட கூப்பிட்றாங்க தெரியல, போ சரியா? அது பரவாயில்ல, விடடி வைக்கப்படுறா கலண்ட. அவளுக்கு மூக்கில் வர பரு கொஞ்சம் கொஞ்சம் மயங்கி விழுந்துருப்பா இந்த மாவு. அது பிள்ளைங்களுக்கு ரோலும் சூடாக வந்துட்டாங்க. பாருங்க பாருங்க, சாப்பிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ். என்னம்மா நல்ல வெள்ளைக்கிட்ட 5 வருஷம் மஞ்சி நாங்கள் பொதுனுறோம். அம்மா இப்போ கிளாஸ் முடிஞ்சது, எங்களை சர்டிஃபிகேட் சைன் நிற்கிறாங்க மிஸ் ஆக. ஃபவுண்டேஷன் வந்து 5 வருஷம் மஞ்சி. எங்களுக்கு என்ன கலர் செட் ஆகும்? அது ஃபோட்டோ எடுக்க விடுவீங்களா எங்களை? அது விலை கூடயா அந்த ஃபவுண்டேஷன்? அந்த தேவையில்லை. ஏன்னா அந்த மேக் நேம் ஒரே நம்பரா? எல்லாமே ஒரே நம்பரா? எனக்கா மேக்கிட போட்டு பாருங்கன்னா சரி கூட கையில் போட்டு பார்க்கணும் கட்டாயம். அப்போ அதுக்கு ஒருத்தர் செட் ஆகிடும். 42 கேட்டுட்டால் மேக்கப் செய்ய போகிறாள். சாரி ப்ளவுஸு தைக்க போகிறோம். நாங்கள் வேணும் மக்கள் வாங்க, ஓட தாங்க, உங்களோட எல்லாம் தைச்சி பழகிறோம். என்ன மாதிரி ஓட தாங்க, உங்களோட எல்லாம் தைச்சி பழகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் உங்களுக்கு தையல் போட்டு. பட்டம் வராதாக்கள் இதை மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்குது, வண்டி அளவு விட்டுங்க. நாங்களும் கையெல்லாம் கீறி பழகிட்டோம். தா மாதிரியே தாரி ப்ளவுஸுக்கு வரை நம்பித்தாங்க. நானும் கீறிட்டு நான் இதான் இந்த கை எப்படி இப்போ கிரித்தடி தைப்பா பள்ளிக்கூடத்தில் பிடிச்சாலி வாரம்
ஏழு சென்ட் எடுக்க சொன்னீங்க தானே அந்த 7 சென்ட் நேராக எடுக்கலாம் தானே ஏன்னா வளைச்சு நீங்க எடுத்து நீங்க அக்கல் இப்ப நேரா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி அதுக்கு ஒரு 10 சென்ட் வந்து அப்படியே ஒண்ணு இல்ல நான் இவள் நிறைய முக்குறாள் நடிக்கிறாள் வீடியோ எடுக்கிற மாட்டு செல்சியஸ் சில 30 செல்சியஸ் வச்சு தான் வளைக்கணும் அப்படி தான் செய்யும் அப்படி அந்த லைட்டா வளைச்சு தான் மகாநகர பார்க்கும்போது கூட வளைவு இல்ல நீங்க இந்த இப்படி நீங்க இப்படி தானே வளைவு வருது இப்படி நீங்க வளைவு எடுத்தீங்கன்னா இப்படியே கொண்டு வந்து விடலாம் சரியா நீங்க இப்படி கொண்டு வந்து விடுவீங்களா நான் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த இது மாதிரி அந்த என்ன சொல்றது இப்படி ஒரு தூதுல நீங்க இடையில கொண்டு ஒர்க் பண்ணிட்டு விடுவீங்களா அதான் நான் சொன்னேன் இதுல இருந்து நீங்க இங்க எடுத்து நீங்க வந்து மார்க் பண்றீங்க அக்கள் தானே 7 தானே இதை மார்க் பண்ற பாயிண்ட்ல இருந்து நீங்க கீழே சுற்றல வருது மார்க் பண்றப்போ 2 பாயிண்ட் சந்திச்சாதான் நீங்க அடுத்த அக்கள் வந்து சரியா இல்லாடி இது போல கீழ் சுற்றளவும் இந்த அக்கள் சுற்றளவும் சந்திக்கும் நீங்க இதே சார்ல நீங்க புளைய போடுங்க சரி இது புளையா சரியா சொல்லுங்க புளையா சரியா சரி சரியா போட்டு விடுங்க இல்லாட்டிக்கு நீ தண்டுவா சரியா இப்படி அது கெஞ்சி கெஞ்சி வேண்டினவ சரியா வேற ஏதாவது எல்லாமே டவுட்டாக தான் இருக்குமே ஏன்னா திருப்பி ஸ்கூல் போகக்கூடாது வாரி ஒரே கிளாஸ்ல கோப்பி குத்தாம்பே நான் இருக்கிறேன் ஓகே நல்லபடியாக கிளாஸ் முடிந்து விட்டது ஏதோ நிறைய படங்கள் இருக்கிறீங்க மிஸ் என்னன்னு தெரியல பின்னுக்கு ஓப்பன் பண்ணாலும் இதே அளவு தான் நீங்க பின்னுக்கு மட்டும் ஓப்பன் ஓப்பன் வைக்கிற பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா துணி வைக்க படிக்கிறாங்களே பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றது இப்படி டவுட் கேட்குறாங்க சிங்கம் நாங்க இங்க சைடுல வச்சிருக்கோம் சரியா இதே ஒண்ணு ஓப்பன் நாங்க என்ன செய்வோம் ஜாயிண்ட் இருக்கிற துண்டுக்கு வைப்போம் ஜாயிண்ட் இல்லாத துண்டுக்கு தான் நாங்க பின் ஓப்பன் வைப்போம் ஜாயிண்ட் இருக்கிற துண்டுக்கு பின் ஓப்பன் வைப்போம் இது மிஸ் என்ன செய்வீங்க ஒரு டவுட் பாயிண்ட் பண்ணி அந்த பாயிண்ட் பண்ணி அப்படியே வச்சு நானே டவுட் கேட்க போகிற பேரணி சரியா மிஸ் இப்போ ப்ளவுஸ் பீஸை நாங்கள் எப்படி மடித்து வெட்டுறது அது மெயினே சொல்லாம நீங்க என்ன அதான் சொல்லுங்க துணி இருக்குது துணி கொண்டு வச்சு மடிக்கிற மெத்தட் சொல்லாமல் நாங்கள் கண்டவாட்டுக்கு வெட்டி விட்ருவோம் மிஸ் பேருந்து கொடுங்களா இல்ல இல்ல நீங்க மடிக்கிறீங்க கீரியும்பலாம் நம்ம தேவையில்லை மிஸ் எல்லாம் கீறி வச்சுக்கிறீங்க நான் வெட்டுறேன்னு தெரியாம நான் விட்ட வெட்ட போறீங்க நீ படிச்ச பிள்ளைங்க இருந்துட்டு தாம்மா டவுட் கேட்பேன் அதுவும் ஒழுங்கான டவுட்டாக தான் கேட்பேன் 2 மடிச்சா மிஸ் வெட்டணும் இல்ல நாளா எதுக்கு மேடம் கூட தைக்கிறீங்க கூட தட்டுறீங்க ஓகே கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது இது நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சர்டிஃபிகேட் பண்ணோம் உங்களுக்கு பசி வந்துட்டு இங்கே பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது பசி வந்துச்சு ஸோ நாங்கள் சர்டிஃபிகேட் வேண்ட டைம் நான் வேண்டைக்கே என்னை அவி எடுப்பால் அவி போய்க்க நான் எடுப்பேன் பார்க்க போகிறீங்களா சர்டிஃபிகேட் எடுக்கிறாள் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே தந்துட்டாங்க வரேன் சர்டிஃபிகேட் தந்துருக்குறாங்க மேக்கப் ஃபேஷன் அவங்கள்ட்ட பெரியவருக்கா காட்டுவோம் பவதாரணி யூடியூப் வச்சுருக்கோம் நீங்கள் வர மூச்சுருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் எடுக்க ப்ரூவில் போகிறாள் இருந்தாலும் அவங்களுக்கு பசியில் வாடுறாள் என்ற புள்ள ஒரு சர்டிஃபிகேட்டை வேண்டிட்டு ரோட்டால் அப்படி வாராள்னு வேறுங்க இப்படித்தான் வாராள் என்ன வாழ்க்கையில முதலாவது சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறாள் அவளு இப்படித்தான் வாரா காத்துல தொங்க போட்டு வாராள் சர்டிஃபிகேட்டை மூஞ்சல ஒலி ஒலி இல்லாடி சரி
சரி 5000 ரூபா. உங்களோட வாழ்நாள்ல எடுத்துக்கிற சர்டிபிகேட். சரி ஒரு நாள்லயே முடிஞ்சிடும். நீ ரித்திகா விட்டுட்டு நைஸா போயிட்டேனா ஒலிம்பிக் கிளிப்பி ஒன்றும் சொல்லல. இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு சொல்லிட்டு தான் போனேன். நீங்க வேணுமெண்ட் படுத்ததுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல. ஆனா வாசல்லயே நின்னா என்னைய பாத்துட்டு. ஓ பாரு இந்த பிள்ளை ரித்திகையா செல்ல குட்டி அச்சோ பாத்தீங்களா உங்களோட நேரம் தெரிஞ்சோன்னு சத்தம் போடுறேன் பாத்தீங்களா? ஆனா முதல் பாத்தீங்களா இப்படி சத்தம் போடுறேன். இப்ப அஸ்மியா நல்ல காலையில அடிக்கிறான். அஸ்மி ஒழுங்கா தட்டுவா. சமைச்சாச்சாமா? சாப்பிட்டீங்களா இறைச்சி கறியோட? நான் கிருத்திக்கு விட்டவோ போறேனே. எங்க பிள்ளை எப்படி அச்சா பிள்ளை மாதிரி சத்தம் போடாதப்பா. எங்களுக்கு சர்ப்ரைஸா நீங்க? ஆனா முதல் உண்மையான சர்ப்ரைஸ். ஓ உண்மையாதான். கிஃப்ட் இல்ல மாமா. இங்க பாருங்க பெரியம்மா இங்க பாருங்க. இங்க உங்களுக்கு நான் தான் இனி மேக்கப் பண்ணுவேன் பாருங்களா. சர்டிபிகேட் எடுத்துட்டேன். மேக்கப் ஆனா மேக்கப் சாமான் ஒரு 50,000 போனோம். ஒரு ஃபவுண்டேஷனே 32,000 ஆகும். ஆமா அது ஹைலைட்டர் சொன்னால் 13,000 ரூபா. எல்லாம் போனது. நீங்க என்ன எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் வந்திருக்கீங்களா? சர்ப்ரைஸா? அம்மா சமைச்சிருக்கா கருப்பு வெள்ளை கறி, நண்டு கறி, இறைச்சி கறி. நான் இறைச்சி கறி வளமையா வைக்கிறதே இல்லை. நான் தான் வச்சேன். அப்ப வெட்ட மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் அவருக்கு வெட்டி தந்துட்டு போனது. நான் கறி வச்சு நான் வைக்கிறதே இல்லை. வளமையாண்டே தான் கறி வச்சுருக்கேன். நான் இறைச்சியும் 90 கிண்டை தான் நான் கையில் கழுவிக்கிறேன். சாப்பிடுறோம் இல்லை, அழைக்கிறோம் இல்லை. இந்த வீடியோ நீ போட்டுறாங்க வீட்டு அப்பா அதுதான் அப்பா அன்றைக்கு இறைச்சி வெட்ட சொல்ல நான் அலைய மாட்டேன். சரியோ இதை கட்டாயி போட்டுறாத ஒரு அந்த வீடியோ உனக்கு இங்க இறைச்சி வெட்ட அதுதான் நான் சொல்றதே இல்லை. என்ன நண்டுக்கு கொஞ்சம் தூளா? சாரி கடையெல்லாம் தூள் வாங்குறதா? தூள் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கிளாஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ரித்திகை விட்டுட்டு போயிட்டோம். அம்மா மட்டும் வந்தபடியா அது பரவாயில்ல. ஒரு நேரம் விளையாட்டா இருந்தது. என்ன ஐயா இல்ல ரித்திக் நான் இன்னைக்கு தான் கிளாஸ் போயிருக்கோம். மண்டே கிளாஸ் பியோசமா இருந்ததா? நாங்க இனி ஒரே இல்ல நாங்க எங்க போறோம்னாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் அம்மாக்கிட்டேன். சரியா இப்போ ஓரளவுக்கு நாங்க இப்ப எங்கேயும் ஃபங்க்ஷன் ஏதாவது போறோம்னு சொன்னா எங்களுக்கு மேக்கப் பண்ண தெரியும். சரியா அதை நாங்க எதுவும் விசேஷங்கள் வரைக்கும் நாங்க மேக்கப் போடுவோம். அப்ப அந்த வீடியோ பாப்பீங்க. ஓகே நாங்க இப்ப வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம PKR ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள் PKR ஃபேமிலி. பை.